மாவட்டம் வால்பாறையில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடுமையாக குறைந்துள்ளதால் 2 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 94 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் 62 அரசு தொடக்கப் பள்ளிகள் உள்ளன. இருப்பினும் பல பள்ளிகளில் 10ற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே படித்து வருவதாக கூறப்படுகிறது. வனவிலங்கு தொல்லை, தேயிலை தோட்ட தொழிலை தவிர மாற்றுத் தொழில் வாய்ப்புகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் பல குடும்பங்கள் வால்பாறையை விட்டு வெளியேறியதால் மாணவர் சேர்க்கை கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரொட்டிக்கடை மற்றும் சின்கோனா பகுதிகளில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் ஒரு மாணவர் கூட சேராததால் ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று சேர்க்கை பணியில் ஈடுபட்டும் பலன் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவர்கள் இல்லாத காரணத்தால் அந்த 2 அரசு தொடக்க பள்ளிகளை பள்ளி கல்வித்துறை தற்காலிகமாக மூடியுள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதுடன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர வேண்டும். அதன் மூலம் அரசு பள்ளிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை அதிகரித்து மாணவர் சேர்க்கையும் உயரும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நான் வால்பாறையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ரொட்டி கடையில் நிற்கிறேன். இந்த ஸ்கூலு தான் க்ளோஸ் பண்ணது. குழந்தைகளே இல்லை. இங்கே வீடுகள்லாம் இங்கே இருக்கிற வீடுகள்லாம் வேலைக்கு வெளியே போகிறவங்க, ரெண்டாவது எல்லாம் காட்டேஜுகள் ஆயிடுச்சு குழந்தைகளில் படிக்கிறதுக்கு. அதனால் இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பேர் அவங்க வால்பாறை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே கொண்டு சேர்த்துட்றாங்க. குழந்தைகள் இல்லாதனால இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பரமசிவம் வால்பாறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு துவக்கப்பள்ளிலாம் 10 குழந்தைகளுக்கு குறைவாகத்தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பள்ளிகள் மூட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இப்போ ரொட்டிக்கடை, சிங்கோனா போன்ற பகுதிகளில் பள்ளிகளை மூடும் நிலையில் உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது, வனவிலங்கு தொல்லை இருக்குது, மாற்றுத் தொழில் இருக்கனால இவங்க சமவெளி பகுதிக்கு போயிடுறாங்க. எனவே தமிழக அரசு ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு என்ன செய்யணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் அவர்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வச்சு அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த இந்த அரசு முன்வர வேண்டும்.